கோவாவில் சனிக்கிழமை இரவு ஒரு இரவு விடுதியில் ஏற்பட்ட பெரும் தீ விபத்தில் குறைந்தது 25 பேர் உயிரிழந்தனர். தீ விபத்துக்கு சிலிண்டர் வெடித்ததே காரணம் என்று காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். வடக்கு கோவாவின் அர்போரா பகுதியில் உள்ள அந்த இரவு விடுதியில் இறந்தவர்களில் சில சுற்றுலாப் பயணிகளும் அடங்குவர். இறந்தவர்களில் பெரும்பாலானோர் கிளப்பின் ஊழியர்கள் என்று நம்பப்படுகிறது. விபத்தில் 25 பேர் இறந்ததாகவும் 6 பேர் காயமடைந்ததாகவும் கோவா முதல்வர் பிரமோத் சாவந்த் சமூக ஊடகங்களில் குறிப்பிட்டுள்ளார். பெரும்பாலான உடல்கள் உணவகத்தின் சமையலறையில் கண்டெடுக்கப்பட்டன. தீ விபத்துக்கான காரணம் விசாரிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். சம்பவத்தை நேரில் பார்த்த காவலாளி சஞ்சய் குமார் குப்தா, இந்த சம்பவம் இரவு 11 மணி முதல் 12 மணிக்குள் நடந்தது. திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டது. நான் வாசலில் இருந்தேன். நடன கலைஞர்கள் வரவிருந்தனர் என்று தெரிவித்தார். இரவு விடுதிக்கு அருகிலுள்ள ஒரு உணவகத்தின் காவலாளி என். ஐ. செய்தி முகமையிடம் பேசுகையில் கார் டயர் வெடித்தது போல பலத்த சத்தம் கேட்டது. சிலிண்டர் வெடித்ததால் தீ விபத்து ஏற்பட்டதாக பின்னர் கூறப்பட்டது என்றார்.